அப்புறம் வந்து தக்காளி வந்து அந்த மாதிரி பிழிஞ்சிக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் தக்காளி இது மாதிரி பிழிஞ்சு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் விடும் நல்லா. பிழிஞ்சிட்டிங்களா? நான் வந்து புளி அதிகமாக வச்சதுனால தக்காளி ஒன்று தான் போட்டிருக்கேன். நீங்கள் தக்காளி புளிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பவும் தக்காளி ஊற வச்சிங்கன்னா இது மாதிரி கெட்டியாக கொஞ்சமாக ஊற வச்சாவே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி கெட்டியாக இருக்கும், நல்லா நிறையா பாதிக்கும். பாருங்கள், இப்போ நான் நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ வேணா இருக்குன்னு. திக்காக இருக்கா பாருங்கள். எப்போவுமே மீன் குழம்பு புளி குழம்பு இருக்குன்னா புளி கொஞ்சம் நல்லா தூக்கலாக போடணும். புளியும் தக்காளியும் புளி கம்மியாக போட்டிங்கன்னா தக்காளி 2 எடுத்துக்கோங்க. நான் தக்காளி வந்து 1 தான் போட்டுருக்கேன், புளி அதிகமாக இருக்கிறதுனால. பார்த்தீங்களா, இதில் புளி விழும், அதை பார்த்து எடுத்துக்கோங்க. காட்டுறேன் பாருங்க, புளி இதுவே நிறைய காணுதா. இப்போ இதுவே இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். இப்போ இந்த புளி இருக்கு இல்லைங்களா, இப்போ என்ன பண்ணேன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அந்தளவுக்கு கிளியராக தெரியல, அதனால தெரியுதுங்களா. இப்போ நான் ஏன் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் யூஸ் பண்ணுறேன்னா, இது நம்ம வந்து எல்லா சில்லர் டப்பாவும் எடுப்போம். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, நிறைய எல்லா கப்பையும் எடுப்போம், எல்லா குண்டானையும் எடுப்போம். அதனால் பிளாஸ்டிக் டப்பானா எடுக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு யூஸ் இருக்காது. அதனால் இதில் தான் புளி ஊற வைப்போம். மீன் குழம்புக்கு எப்பவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புளி தூக்கலாக போட்டுக்கோங்க. புளி கரைக்கும் போது அந்த சக்கையை வந்து இதில் விட்டுறாதீங்க. நான் விட்டுட்டேன், ஓகேங்களா. எப்போவுமே நான் வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், என் பொண்ணு இருக்கா பாருங்க, என் பொண்ணு வந்து என்னை விட மாட்டார். இப்போ இவ்வளோ காணம் இருக்குங்களா, தெரியுதுங்களா. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போதுமான தண்ணி, உங்களுக்கு எவ்வளோத்துக்கு நீங்கள் குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணிலாம் ஆட் பண்ணிட்டேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா தக்காளியும் புரிஞ்சு விட்டேன். இது புளி. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் எப்படி மீன் குழம்பு வைக்கணும் இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், டக்குன்னு முடிஞ்சிடும் குழம்பு வைக்கிறது வேலை. மாமா இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தாத்தா எந்த தாத்தாடா பாருங்க, என் புள்ள தாத்தா சொல்லுது. இப்போ மிளகாத்தூள் எதையும் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கரைச்சி விட்டுடணும். இதுலேயே தெரிஞ்சுருவாங்க போதாதான்னு. இப்போ இது போதாது, மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம். இது மாதிரி தான் எங்கள் ஊர் சைடெலாம் வைப்பாங்க. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் சைடு, மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் சைடெலாம் இது மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. நான் அதனால தான் உங்களுக்கு இது மாதிரி வச்சு காட்டுறேன். இப்போது குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் மிக்சிங்கில் உள்ளது தான், நீங்கள் எதுவும் செப்பரேட்டாகவும் போடணும்னு அவசியம் இல்லை. மல்லித்தூள், கரம் மசாலாங்கெல்லாம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணணும். எல்லாமே ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் சிம்பிளாக வேணும்னா இதே மாதிரி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அழகாக ஒரு மளிகை கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஆச்சி மிளகாத்தூள் பாக்கெட் வாங்கினீங்கன்னா இது மாதிரி வச்சு விட்டு போயிடும், சூப்பராக இருக்கும். வச்சாச்சுங்களா. இப்போது புளி கரைச்சி எல்லாமே பண்ணியாச்சு. இப்போது இது கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, கத்திரிக்காய். நான் கத்திரிக்காய் நல்லா சாப்பிடுவோம், அதனால கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன். இப்போது அவ்வளோதான் மீன் குழம்புக்கு தேவையானது. மீன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா 2 மீனாக வந்து, அதாவது எல்லாத்தையும் 2 கட் பண்ணிட்டேன் மத்தி மீனை. ஏன்னா பெருசாக இருந்துச்சு இல்லைங்களா, அதனால் பாதி வறுத்தலாம் பாதி குழம்பு வச்சலாம்னு வச்சுட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க அந்த புளி. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. இன்னும் பாருங்க புளி எப்படி இருக்குது, இன்னும் நிறையாவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதை தூக்கி போடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். சிம்பிளாக வைக்கணும்னா நீங்கள் இது மாதிரி மெத்தடில் வச்சு பாருங்கள், டக்குன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு வேலை. இப்போ இது முடிஞ்சிச்சா,
இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா மீன் குழம்பு தாளிச்சு ஊற்ற வேண்டியதான். மீன் சட்டி, மீன் குழம்புக்குன்னு ஒரு சட்டி வச்சிருக்கோம். அதுதான் எப்போவும் மீன் குழம்பு. அம்மம்மா நீங்க பார்த்தீங்கன்னா பாப்பா குளிக்கவே வைக்கல, 6:30 வரைக்கும் தூங்கிட்டாங்க 2 பேருமே சேர்ந்து. இப்போ இந்த சட்டி தான் மீன் குழம்பு சட்டி. நான் ஊருக்கு போகிறப்ப வாங்கிட்டு வந்தேன் இந்த சட்டிலாம். இந்த சட்டிலாம் இங்கே கிடைக்க மாட்டேதுன்ட்டு அங்கே போய் வாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு மாதிரி அப்படியே முழுக்கட்டையாக இருக்கும் இல்லைங்களா, பானை மாதிரி, அது மாதிரி மெத்தடில் தான் கோயம்புத்தூர் சைடில் இருக்கும். இப்போ வாங்க காயிட்டேன். வாங்கல் காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டிடுங்க. இப்போ வாங்கல் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்பவும் மீன் குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் வந்து 1.5 கரண்டி ஊற்றணும். இந்த கரண்டியால் 1.5 கரண்டி. இப்போ ஹை ஃப்ளேமில் வைக்கணும். வச்சாதான் டக்குன்னு எண்ணெய் காயும். இது மாதிரி வெத்தரில் வச்சு பாருங்க, மீன் குழம்பு அல்டிமேட்டில் இருக்கும் உங்களுக்கு. அப்படிதான் வைப்பேன். சில டைமில் அரைச்சி ஊற்றி வைப்பேன், சில டைமில் நார்மலாக எங்கள் ஊருக்கு தான் வைப்பேன். நல்லா காரஞ்சாரமாக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டிங்களா, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் எதுக்கு போடுவோம்னா கவுச்சி அடிக்காமல் இருக்கும். மஞ்சத்தூள் வேணாலும் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள்லாம் நான் இதிலே மிக்சிங் பவுலில் தான் போட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, எல்லாம் கழுவிட்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க. எல்லாமே காஞ்சிருச்சு சரிங்களா, எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. வெந்தயம் அப்போது என்ன பண்ணணும், கட் பண்ணி வச்சு வெங்காயம், பூண்டு, புளிக்குழம்பு எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்கள பாருங்க. இன்னைக்கு அவங்க குளிக்க வைக்கல, அவங்க பேச பாருங்க நல்லா இருக்கு, உட்காந்து இருக்க பாருங்க. இப்போ வெங்காயத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கல் உப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே வந்து கல் உப்பு போட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வதங்கிடுச்சு. இதை திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க இது இருக்குது இல்லைங்களா, கத்திரிக்காய், அதை போட்டுக்கணும். கட் பண்ணி கத்திரிக்காய் வந்து நல்லா இது மாதிரி வதக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே கத்திரிக்காய் வெந்துடும். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அப்படியே குழம்பு வந்து ஒரு கிண்டி விட்டுக்கணும். அல்லது மிளகாத்தூள் அடி தங்கிடும், நீங்கள் அப்புறம் சும்மா தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா புளிச்சக்கை. இப்போது இந்த மிளகாத்தூள் தண்ணி இந்த பாருங்க எப்படி கறிவிடும், இப்படி ஊற்றிடணும். இப்போ இது தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு ஊற்றிக்கணும். இப்போது தண்ணி அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் கழுவி போட வேண்டியதான். இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் டஸ்ட்பினில் போட்டுடணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கு மீன் மசாலா எடுத்துக்கணும். இப்போ குழம்பு ரெடியா. இப்போ இது நல்லா கொதிச்சு வரும். கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா மீன் கம்மி, அதனால் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க, மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த மூடி வந்து மூடிடணும். இந்த மூடி எந்த மூடி தான், இந்த மூடி தான். இதை எடுத்து போட்டு மூடிடணும். பாத்திரம் என்ன தான் சமைச்சு நம்ம வீட்டுக்கு க்ளீன் பண்ணாலும் பாத்திரம் பண்ணுங்க எப்படி கிடக்கு. இப்போ இது மூடிடணும். இது மூடினதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். எப்போதுமே மூடி போட்டிங்கன்னா இது வந்து தொடச்சி விட்டுருங்க, இது எண்ணெய் படியும். தண்ணி கிச்சன் ஊங்குறப்போ
அத்தை அத்தை இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்கான், நல்லா திக்காக வந்துடுச்சா. எப்போவும் என்ன பண்ணுறீங்க, குழம்பு மூடினதுக்கப்புறம் இது மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு அதை கிண்டி விடுங்க. அப்போ தான் மிளகாத்தூள் சைட்லலாம் ஒட்டி காந்தி இருக்காது, நல்லா கொதிச்சிருக்கும். எப்போவும் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க, அப்போ தான் நல்லா கொதிச்சு வரும், வாழை கம்முன்னு வரும். அப்போவே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துருக்கும். இப்போ திக்காக வந்துடுச்சா நல்லா கிண்டி விட்டு திருப்பி மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்கா, கலர்ஃபுல்லாக. இதே மாதிரி நீங்கள் மூடி வச்சுட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா குழம்புக்கு, இது பார்த்திங்கன்னா வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் வறுக்க போகிறேன், ஒரு 6 பீஸ் போட்டு வறுத்துட்டு எனக்கு 3 அவங்களுக்கு 3ங்கிற மாதிரி வச்சுட்டு. குழம்புக்கு பார்த்திங்கன்னா தலையெல்லாம் எடுத்து குழம்பு வச்சுட்டேன், நல்லா பெருலாம் குழம்புக்கும். சின்ன பீஸை மட்டும் வறுக்கிறதுக்கு எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு, அதுக்கப்புறம் காரத்தூள் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் மிக்சிங்கில் உள்ள மிளகாத்தூளை போட்டு மீன் வறுக்கிற மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஊற விட்டு நீங்கள் வறுக்கலாம். வறுத்திங்கன்னா இந்த கடையில் எப்படி மீன் வறுக்கிறாங்க அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, இதுவே போதும் உங்களுக்கு. இதுவே போட்டிங்கன்னா டக்குன்னு அப்படியே மசாலா போட்ட உடனே பொரிச்சு எடுக்கலாம், அல்லது 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து கூட நீங்கள் வந்து அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அப்புறம் நைட்டு என்ன டிஃபன்னு பார்த்திங்கன்னா இட்லி தான் ஊற்ற போகிறோம். இட்லிக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை எடுத்து கலக்கணும் வேறு. அது அப்படியே இருக்குது, பொங்கிடுச்சா எப்படி என்னன்னு கூட பார்க்கவே இல்லை. களை அரைச்சி வச்சது அப்படியே இருக்குது. பாப்பா தான் அழுதுகிட்டு இருக்காளா, அவளை வச்சுட்டு ஒரு வேலையும் பார்க்க முடியலையா. அப்புறம் கொஞ்சமாக காரத்தூள் போட்டு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இதுலேயே ஆல்ரெடி இருந்துச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து தானே எடுத்தது, கழுவிட்டு தானே வச்சுருக்கேன், அதனால் தண்ணி அதில் உள்ள தண்ணி வச்சு நான் மசாலாவை மிங்கிள் பண்ணி விட்டேன். நல்லா இது ஊறட்டும். அந்த சைடில் பார்த்திங்கன்னா மீன் அப்படியே இருக்குது. இப்போ குழம்பு பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சா, திக்காயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கிண்டி விட்டிங்கன்னா பாருங்கள் பார்க்க எப்படி இருக்குது, நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும், கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் குழம்பு, ஏன்னா மீன் கம்மி இல்லாததுக்கு தகுந்த மாதிரி தானே வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி நிறையா பேருக்கு வைக்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அப்புறம் மீனை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொதிச்சு வந்ததுன்னா மீனை போட்டுடலாம். அப்புறம் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, பாத்திரம் கழுவி வச்சுட்டேன், எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நல்ல தண்ணி எழுது அதெல்லாம் பிடிச்சது அப்படியே இருந்துச்சு, அதெல்லாம் மாற்றி விட்டுட்டேன். திக்காக வந்துடுச்சு பார்த்துக்கோங்க, நல்லா கொதிச்சு திக்காக வந்துடுச்சு தெரியுதுங்களா. குழம்புல வந்து மீன் போட்டுக்கலாம். அதான் மீன் போடுறப்ப குழம்பு நல்லா திக்னஸாக கிடக்குதா. மீனை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, காலைல ஆண்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ குழம்பு நல்லா தெரியுதுங்களா, திக்காக வந்துடுச்சா. இப்போ என்ன பண்ணணும், சிம்மில் வச்சிடணும். அது பாட்டுக்கு மீன் வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு வரும். அவ்வளோதான், இவர் இடுப்பில் இருக்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல சரியா. அவ்வளோதான் பாருங்கள், மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடி. இப்போது இதை சிம்மில் வச்சிடணும், ஃப்ளேம் அதிகமாக இருக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க, குழம்பு காட்டுறேன். கொதிச்சுட்டாங்க, இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா திக்காக கொதிச்சு வந்துடுச்சா. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சா. ஐயோ ப்ளர்ராக தெரியுது வேறு புகை அடிக்கிறதுனால. பாருங்கள் எப்படி மீன் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கா பார்க்க, தெரியுதா. மீன் என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சா, திக்காக வந்துருக்கு பார்த்தீங்களா, எப்படி பார்க்க சூப்பராக இருக்கா, கலர்ஃபுல்லாக. என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்க, அட்ராக்டிவாக இருக்கா, நல்லா திக்காக இருக்குது பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க, தெரியுதா. என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சா. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி மாவு அரைச்சி வச்சேன் இல்லைங்களா, அதை பார்க்குறாங்க பாருங்கள் எப்படி மாவு உப்பு வந்துருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா பார்க்க, மாவு உப்பு வந்துருக்கா. இப்போ என்ன பண்ணணும், மாவை நல்லா கிண்டிக்கணும்.
நான் எப்பவும் சொல்லுவேன் இல்லைங்களா, இது மாதிரி அரைச்சி பக்கெட்டில் வச்சுருந்து நல்லா உங்களுக்கு அப்படியே மாவு பொங்கி வரும்னு. எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இட்லிக்கு ஊற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சமான மாவு எடுப்பேன். இருங்க காட்டுறேன் கலக்கிட்டு. இங்கே பாப்பா குளிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு உட்காந்துருக்காங்க. மாவு பார்த்தீங்களா எப்படி கடை மாவு மாதிரி இருக்கா? இவர் நான் வீடியோ எடுத்தால் தான் அழுகுறாரு, எனக்கு தெரிஞ்சுட்டு நல்லா கடை மாவு மாதிரி இருக்கா. அந்த துணி வந்து பழசாக இருக்குன்னு எதுவும் நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இதுதான் துவைச்சோன்னா மாவு அந்த துணியில் ஒட்ட மாட்டுது. இட்லிக்குன்னே போய் நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தோம். இட்லி ஊற்றுறதுக்குன்னு இந்த துணி கேட்டு வாங்கிட்டு வந்தோம். அதனால இதுதான் யூஸ் பண்ணுறேன். எதுவும் நினைக்க வேணாம். பாருங்க கைஸ், இங்க பாருங்க பாப்பா வந்து அவங்கள காட்டணும்னே அமைதியாயிட்டாங்க பாருங்க. பாப்பா இவங்க தான் பாருங்க. இவங்ககிட்ட இருந்து நேற்று நிறைய கற்றுக்கணும். இப்போ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். பாப்பாவுக்கும் இட்லி தான் நைட்டு, அதுதான் ஊற்றணும். வீடியோ எடுத்தாக்க நான் அழுதே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய விட மாட்டேன் பாப்பா. கடமாவே தோக்குற அளவுக்கு இருக்கா வெள்ளையா. ரேஷன் இட்லி தான் இது. இட்லி மாவு தான், இட்லிங்கிறோம் சாரி, இட்லி மாவு ரேஷன் இட்லி மாவு தான். எப்படி இருக்கு பாருங்க பார்க்க. நல்லா புஸ் புஸ்னு இருக்கும் இட்லி. ஒரு இட்லி சாப்பிட்டா வயிறு நம்புற மாதிரி இருக்கும். மீன் வெந்துக்கிட்டு இருக்கு. மீன் வறுக்குனேன். ஒரு சைடில் இட்லி. இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அம்மா சுடுது. மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட மீன் குழம்பு, அப்புறம் இட்லி, அப்புறம் கொஞ்சமாக டீ இருக்குது. இது நைட்டு குடிச்சுப்பேன். இங்கே பாருங்க சாம்பார், காலையில் சாம்பார். இதான் இன்னைக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.